படம் ஃபுல்லாகவே விஜய் பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்காங்க. 100 கோடி அடிக்கும் இந்த படம். இவர் தான் வந்து சிஎம் ஆக போகிறாரு, இவங்க கூட நாங்கள் தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களோட ஃப்ராடை வந்துட்டு இதில் போட்டு காமிச்சிருக்காங்க. அரசியலே வானா அப்புறம் எங்களுக்கு தலை தான். அரசியல் கட்சி தொடங்கி ஒரு நடிகர்கள் வந்து எப்படி வந்து ஏமாத்துறாங்கன்றத படத்தில் காட்டுறாங்க. இல்லை தப்பாலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் மூவி எடுக்கிறாங்க. அதை பார்த்து நிறைய பேர் இப்படி கெட்டதை கற்றுக்குறாங்களோ அந்த மாதிரி இதில் இருக்க ப்ளஸ்ஸையும் கற்றுக்கிட்டோம். ஒரு சில லைவ்ல நடந்த விஷயத்தையும் டைலாக்கே வச்சிருக்காங்க. எப்படின்னா இந்த ஓம் சக்தி பராசக்தி அந்த டைலாக்கு. விஜயோட ரசிகர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க, டிவிக்கோட தொண்டர்கள் இந்த படத்தை வந்து பார்க்க மாட்டாங்க, பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுவாங்க. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். படம் ஃபுல்லாகவே விஜய் பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்காங்க. இந்த படம் சத்தியமா வெளியே வரக்கூடாது. இப்போ வந்தது, இப்போ இது வந்து அரசியல் இதுதான் இது, சரிங்களா? இப்போ எலெக்ஷன் டைம்ல இப்போ படம் வந்தது வந்து திமுக சதி தான் இது, சரிங்களா? ஏன்னா ஃபுல்லாவே வந்து திமுக கொடியிலேருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கு. விஜய் ரொம்ப கேவலப்படுத்திருக்காங்க இந்த படத்தில். அப்படியெல்லாம் இல்லக்கா, ஃபுல்லா விஜய் பத்தி தாங்க தப்பா பேசியிருக்காங்க. ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அவரோட ஃபுல்லா மேட்ச் இது பண்ணி தான் இருக்காங்க. அவர் ஸோ டோட்டலி அவரை என்ன ஒரு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. சுத்தமா அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தான் இருக்கும். டோட்டலா அவரை இது பண்ணி தான் இருக்காங்க. கனெக்ஷன்லாம் எதுவும் இல்லை. ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ட்ரெண்டு அப்படியே ஆப்போசிட்டாக தான் பண்ணிருக்காங்க. அதாவது இது வந்து தளபதி விஜயை வச்சு மட்டும் ரெஃபரன்ஸ் இல்லை, மேக்ஸிமம் தளபதி, ரஜினி, அப்புறம் சீமான் எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்குது. அதனால இதுன்னு சொல்ல முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு அதான் எப்படி சொல்கிறதுனா, ஒரு அரசியலை அதாவது அரசியல் ஒரு அதாவது சினிமாலேருந்து வர ஒரு அரசியல்வாதியை நம்பாதீங்கன்னு சொல்கிற மாதிரி தான் என்னோட தாட். லைக் ஆமாம் அது இதுவும் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது மறுபடியும் நம்மள 2016 தலைவர் ரிலீஸ் ஆச்சு, கேரளா ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் டிடி ரிலீஸ் ஆச்சு. அது திருப்பி போய் நம்ம ரிலீஸ் போய் தேட்டரில் பார்த்து பிளாக் பஸ்ட் ஆனோம். இதுவும் கண்டிப்பாக பார்த்தோன்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆனாலுமே நம்ம தேட்டரில் போய் கண்டிப்பாக பிளாக் பஸ்ட் ஆகும். நல்லா இருக்கும் படம், சூப்பராக இருக்கு. 100 கோடி அடிக்கும் இந்த படம். இல்லை விஜய் உண்மை தப்பு பண்ணான். அவங்க ஃபுல்லாக நிறைய குறை இருக்குது விஜய்க்கு. படம் நல்லா இருக்கு. நான் நடந்துட்டு இருக்கோம் அதை சொல்றாங்க. அவர் இப்ப எப்படி இருக்காரோ அது அப்படியே காமிச்சிருக்காங்க. இல்லாததெல்லாம் காமிக்கல, அவர் எப்படி இருக்காரோ அப்படிதான் காமிச்சிருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியல, அது அப்படியே லைவா காமிச்சிருக்காங்க. எலெக்ஷன் பத்தி காமிச்சாங்க, ஆனா எலெக்ஷன் முடியறதெல்லாம் காமிக்கல. அவங்க எலெக்ஷன்ல அவர் வின் பண்ணிட்டாரு அப்படிலாம் காமிக்கல. இவர் கட்சியில வந்தாரு, இவரை நம்பி நிறைய பேர் பணத்தை போட்டு எப்படி ஏமாந்தாங்க அதை காமிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கூட இருக்கிறாங்கல்ல, இவர் தான் வந்து சிஎம் ஆக போறாரு, இவங்க கூட நாங்கள் தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களோட ஃப்ராடை வந்துட்டு இதில் போட்டு காமிச்சிருக்காங்க. அவங்க தான் சீட்டிங் பண்ணியிருக்காங்க, இவர் சீட்டிங் பண்ணல அப்படின்ட்டு. இவங்க சேர்ந்து இவங்கள சீட்டிங் பண்ணுறாங்க, இவங்கள சீட்டிங் பண்ணி இவர் பண்ணிட்டாரு. இதுதான் கதையே. மற்றபடி ஆனால் என்ன ஒன்று இதில் வருத்தம் என்னன்னா, சீமான் சாரை வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரியே பண்ணுறாங்க. அவர் வந்து கலாய்க்கிறதுலே பண்ணுறாங்க. இந்த படத்தில் எல்லாருமே தான் கலாய்ச்சிருக்காங்க, யாருமே நல்லவன்னு சொல்ல. இப்படி பண்ணால் மக்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அவேர்னஸே இருக்காது. எல்லாருமே கெட்டவங்க தான், எல்லாருமே அப்போ அரசியல்வாதினால கெட்டவங்க தான் அப்படின்ற மாதிரி நினச்சிருவாங்க. யாருன்னா ஒரு கரெக்டான ஒரு ஆளை ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம், அவங்க எந்த இதில் பண்ண தப்பு. மற்றபடி படம்லாம் நல்லா தான் இருக்குது. படமாக பார்த்தா நல்லா தான் இருக்குது. இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டால் தேவையில்லாது தான், பிரச்சனை தான் வரும். அவ்வளோவா இல்லை, காமெடியாக தான் காமிச்சிருக்காங்க. சீரியஸாக காட்டணும்னு நினச்சா காட்டலாம். இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு மாதிரி சீரியஸாக காட்டணும்னு நினச்சா நல்லா காமிக்கலாம், படத்தை சூப்பராக பண்ணலாம். ஆனால் அவங்க வந்து ஒரே கமர்ஷியலாகவே போகணும், காமெடியாகவே கொண்டு போகலாம், அப்போ தான் நமக்கு சேஃப்ன்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. குரலாக சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது, காமெடியாக இருக்குது. முக்கியமாக இந்த புருஸ்லி ஆனந்த் சார், அப்புறம் அந்த செங்கோட்டையன் சார், இவங்களெல்லாம் வச்சு பேசுகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு சில லைவ்ல நடந்த விஷயத்தையும் டைலாக்கே வச்சுருக்காங்க. எப்படின்னா இந்த ஓம் சக்தி பராசக்தி அந்த டைலாக்கு, அப்புறம் சேரை தூக்காத, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சீரியஸாக எடுத்துக்கல. விஜய் ஃபேன்ஸே பார்த்தாலே சிரிப்பு தான் வரும். ட்ரோல் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்தது, எந்த ஒரு குறையுமே இல்லை. இந்த டைமுக்கு இந்த படம் வர்றது உண்மையாலே பெஸ்ட்டு தான் நான் சொல்ல வேண்டியது. பார்த்தீங்கன்னா இல்லை தப்பாலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் மூவி எடுக்கிறாங்க. அதை பார்த்து நிறைய பேர் இப்படி கெட்டதை கற்றுக்குறாங்களோ அந்த மாதிரி இதில் இருக்க ப்ளஸ்ஸையும் கற்றுக்கிட்டோம். அப்புறம் ரோஹினா கோயம்பேடுனாலே தலை தான். அரசியலே வானா அப்புறம் எங்களுக்கு தலை தான்.
நல்லது செய்யணும் தெரியக்கூடாது யாருக்கும். இப்போ இந்த படத்தில் சென்டிமெண்ட்டு ஃப்ளாஷ்பேக்கே அதுதான். பணம் வாங்க மாட்டுறாங்க, விஜயை காட்டுறாங்க, டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது ப்ரோ. விஜயை அவர் வந்து நல்லது பண்ணணுன்னு வராரு, அவர் ஓட் பண்ணுவோம் ஒரு வாட்டி, அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணுவோம், அதுதான் சொல்ல வராங்க படத்தில். கடைசியாக அவரை ஃபுல்லாக ட்ரோல் பண்ணுறாங்க, உசுப்பேத்தி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இதுதான் விஷயம். இந்த படம் அவங்கவுங்களுக்கு அவங்களே வந்து ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு இதுக்கு வரணுன்ட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் ஒரு பிராண்டாக வச்சு அவங்க ஒரு பிராண்ட் ஆகணும்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான் டாப்பிக்கே. படத்தோட டாப்பிக்கே அவ்வளோதான். படம் சிறப்பாக இருக்குமா, எல்லாரும் பார்க்கலாம். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் கட்சி தொடங்கி ஒரு நடிகர்கள் வந்து எப்படி வந்து ஏமாத்துறாங்கன்றத படத்தில் காட்டுறாங்க. ஆமாம், ஏமாத்துற மாதிரி தான் காட்டுறாங்க. அவங்க மக்களே ஏமாத்துறாங்க, எப்படி பிம்பம் கட்டி அமைக்கப்படுது, எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க, வந்து பார்த்து எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே இந்த 2.5 மணி நேரத்தில் எப்படி காட்டினார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே பஞ்சாக காட்டிட்டு போயிட்டே இருக்கிறது. இது டிவிகேக்கு பிரச்சார படம் கிடையாது. விஜய் மீது கடைசியாக வந்து கிளைமேக்ஸில் ஒரு அனுதாபம் வர மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு அகைன்ஸ்டான படம். அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து விழிப்படையணும். உண்மையிலே இந்த படத்தை வந்து பாராட்டணும். நட்டியை வந்து பாராட்டியே தரணும். அவர் துணிச்சலாக நடிச்சிருக்காரு. எல்லாருமே தம்பீரமையா உட்பட வந்து இயக்குனர் வந்து துணிச்சலாக இறக்கியிருக்காரு படத்தை. சாதனை இல்லை, நல்லா சிரிக்கலாமா. இன்னைக்கு இருக்கிற நிகழ்கால மெசேஜ் ஒன்று சொல்ல அவர் தான் சொல்கிறதுனா, நான் வந்து 10 வருஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிகிச்சைக்கு போகிறேன், திரும்பி ஒரு 10 வருஷம் என்னை ஏமாற்றிருக்கிறாங்க, என் கூட இருக்கணும் என்னை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை தான் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன். விஜயோட ரசிகர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க, டிவிக்கோட தொண்டர்கள் இந்த படத்தை வந்து பார்க்க மாட்டாங்க. பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுவாங்க. கடைசியாக சொல்ல வருதுன்னா, சாதாரண விஜயோட ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்பாவியான ரசிகர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, எங்கள் தலைவர் தொடர்ந்து படத்திலே நடித்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க, பார்க்கணும். எல்லாரும் அடிக்கிறாரு, அதெல்லாம் சும்மா அங்கங்கே ஒரு பஞ்ச் எல்லா இடத்துலையும் பண்ணுறாரு. மேக்ஸிமம் டிவிக்கோட வந்து பார்த்தீங்கன்னா, டிவிக்கேன்றதை விட பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வசனங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிற வசனங்கள் கூட அந்த ஸ்டைலில் கூட வருது. சரிங்களா? எல்லாரையும் ட்ரோல் பண்ணியிருக்குது. அதில் குறிப்பாக வந்து டிவிக்கோட அந்த புஷியானந்த் அண்டு அவங்க தான் ஆட்டமே. நட்டியோட ஆட்டம் என்னன்னு கேட்டால், நட்டி வந்து விஜய், புஷியானந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் தம்பிராமையா, 2 பேருடைய ஆட்டம் தான் படம் ஃபுல்லாகவே. இல்லை இம்பேக்ட் இருக்கான்றது தெரியாதுமே, ஏன்னா படத்தை அமுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா மக்கள் உட்காந்துருவாங்க படத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சமே இல்லாமல் சீமான் அவர்களை கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கு. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.